எந்த சம்பிரதாயங்களும் இல்லாமல் பேச ஆரம்பிக்கலாம் இருக்கு. சங்கரநாராயணன் அவர்களை இப்பொழுதுதான் முதல் முறையாக நான் பார்க்கிறேன். அவரே அந்த அசோகமித்திரனுடைய புலிக்கலைஞன் கதையில் சொன்னது மாதிரி அவர் கதை சொல்லி கொண்டிருக்கும் போது வேறு ஒருவராக இருந்தார். டக்குன்னு அதை நிறுத்திட்டு இப்பொழுது பவாச்சலதுரை பேசுவார் அப்படின்னோடனே ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலாக மாறினார். இந்த ரெண்டு உடல் மொழியும் கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்புறம் மிக துயரமான ஒரு உடல் மொழி தான் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ்க்கு அல்லது லேமேனுக்கு உள்ள ஒரு இடம். மிக கம்பீரமான ஒரு இடம்தான் கலைஞனுக்கான அந்த உடல் மொழி என்பது. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. நானே அதை வந்து கரடி என்று ஒரு கதை எழுதியிருக்கிறேன். நான் அங்கேருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் திருவண்ணாமலையில் மறைமலை அடிகளாருடைய விருது என்று எனக்கு சிறந்த தமிழ் சேவைக்கான ஒரு விருதை எங்களுடைய மாவட்ட அமைச்சர் அவர்கள் வாங்கினார். மிகுந்த கூச்சத்தோடு அந்த விருதை நான் பெற்றுக்கொண்டேன். அப்பொழுது அந்த மேடையில் என்னோடு சேர்ந்து ஒரு 5 பேர் வெவ்வேறு துறைகளில் ஆளுமையை செலுத்தியவர்கள் பரிசு வாங்க காத்திருந்தார்கள். நான் ஒரு மனுஷனை பார்த்தோன்னே டக்குன்னு எழுச்சி போய் அவருடைய காலை தொட்டு கும்பிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் பேர் வந்து தாங்கல் சேகர். அவர் வந்து இப்போ எங்கள் அமைச்சருக்கோ அல்லது அவரை தேர்ந்தெடுத்தவர்களுக்கோ அவர் ஒரு தெருக்கூத்து கலைஞர் என்பது மட்டும்தான் தெரிந்திருக்கும். அல்லது ஒரு தெருக்கூத்து கலைஞனுக்கு ஒரு கிராமத்தில் என்ன மாதிரியான மரியாதை இருக்கும் என்று என்னை மாதிரியான ஆட்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த தாங்கல் சேகர் என்பவருடைய பற்றியான எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் இருந்தது. அந்த தம்பி இங்கே யாராவது பேசுனீங்கன்னா, நான் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் இந்தியா டுடேவில் அவரை மையப்படுத்தி ஒரு கதை எழுதியிருந்தேன். கதை என்னன்னா கரடி. அந்த கதையின் பெயர். டென்மார்க்கிலிருந்து ஒரு 200 பேர் வந்து திருவண்ணாமலையை சுற்றி பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்பதற்காக திருவண்ணாமலையில் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது. அதில் முதல் பர்ஃபார்மன்ஸாக ஒரு ஆள் வந்து தன்னுடைய வாயில் வந்து மண்ணெண்ணெயை வைத்துக்கொண்டு, உங்களுக்கு தெரியாது, இந்த தீப்பந்தத்தை கொளுத்தி அதை கொப்பிளிச்சு அப்படி துப்பார். ஒரு மாதிரி உயிரை அடமானம் வைத்து செய்கிற ஒரு காட்சியாக இருந்தது. அவரை பண்ணி விட்டோடனே மறுபடியும் அவரே கொஞ்ச நேரம் பொறுத்து கரடியாக வேஷம் போட்டு கொண்டு வந்தார். இந்த டென்மார்க்கிலிருந்து வந்து அந்த பயணிகளில் சில பேர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இளம் பெண் ஓடி போய் ஒரு துண்டு போட்டுருந்தார். அவர் அந்த துண்டில் வந்து ஒரு 50 ரூபாய் நோட்டை வந்து பின் பண்ணி குத்தி விட்டுச்சு. உண்மையிலேயே அந்த கலைஞனுக்கு 50 ரூபாய் என்பது 10 வருஷம் கூட இல்லை. இந்த இன்சிடென்ட் வந்து 20 வருடங்கள் இருக்கும். 20 வருடங்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய தொகை. மிகப்பெரிய தொகைனா வீட்டுக்கு 3 கிலோ அரிசி வாங்கிப்போம். அப்படி தொகை. அந்த மாதிரியான வாழ்நிலையில் தான் நாம் கலைஞர்களை வைத்திருக்கிறோம். வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த காசோட வந்து முன் வரிசையில் உட்கார்ந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் நடக்க போகிறது. நான் சொல்ற இந்த தாங்கல் சேகர் என்கிற ஆள் வந்து அர்ஜுனன் வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு தூரத்திலிருந்து நடந்து வருகிறார். நான் அந்த தாங்கல் சேகர் வந்து ரொம்ப தூரத்திலிருந்து நடந்து வர்றார். அர்ஜுனன் வேஷம் போட்டு நடந்து வர்றார். அந்த நடைய பார்த்து இந்த ஆள் அப்படியே பதறி போய் இந்த 50 ரூபாய் எடுத்துன்னு போய் அவருடைய கிரீடத்தில் சொறி விட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இவனே ஒரு அன்னாடங்காட்சி. இந்த 50 ரூபான்றது இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்னொரு கலைஞனுடைய ஒன்றுமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணல, நடந்து வருகிற அந்த இடத்த பார்த்து இவன் பதறி போய் அந்த 50 ரூபாய் எனக்கு கிடையாது, உனக்கு சேர வேண்டியது என்று கொடுக்குறார். இதில் 2 விஷயம் என்னென்னா, நான் இந்த விஷயத்தை இந்த அமைச்சர் முன்னாடி பேசுகிற போது அர்ஜுனன் வேஷம் போட்டுனேன் என்பதற்கு பதிலாக 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லையா, கர்ணன் வேஷத்தோடு தாங்கல் சேகர் நடந்து வரும்போது அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன். உடனே அவர் அங்கேருந்து எழுந்துச்சு, இல்லை அர்ஜுனன் வேஷம் அப்படின்னார். இந்த கலைஞர்களுடைய உலகம் இருக்குல்ல, அது வந்து வேற ஒரு உலகம். நம்ம நார்மலான இஎம்ஐ கட்டிக்கின்னு மாதமானா சம்பளம் வாங்கிக்கின்னு
ஒரு தினந்தோறும் ஒரு சல்லையான லைஃப்குள்ளே ரொட்டீன் லைஃப்குள்ளே வாடுகிற ஒருத்தனால ஒரு ஆர்டிஸ்ட்டை புரிஞ்சுக்கவும் முடியாது. ஒரு ஆர்டிஸ்டினுடைய செய்கைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப கேலிக்குரியதாகவும் பல நேரங்களில் அவமானப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். நான் வந்து ஏழுமலை ஜமா அப்படின்னு எனக்கு சங்கர் நாராயணன் பேசினோடனே எனக்கு தொடர்ச்சி அங்கேருந்தே ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏழுமலை ஜமா என்று நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை எழுதியிருந்தேன். அந்த கதையை 2-3 பேர் படங்களாக எடுத்திருந்தார்கள், குறும்படங்களாக, ஒரு பெரிய படமாலாம் அந்த படம் வச்சு. அந்த கதையில் வந்து எங்கள் பக்கத்தில் தான் உலகத்திலேயே தெருக்கூத்து என்கிற ஒரு மகத்தான கலை வடிவம் உண்டு. திருநெல்வேலி பக்கமோ தென்காசி பக்கமோ அந்த கலைக்கு வேறு வடிவங்கள் இருக்கலாம். நார்த் ஆர்காட் சவுத் ஆர்காடில் தான் பியூர் தெருக்கூத்து நடக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் ஒரு 20 பேர் 30 பேர் இருந்து கொண்டிருப்பார்கள். ஊருக்குள்ள 20-30 வருடங்களுக்கு முன்னால் அவர்களுக்கான இடம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கீழ்மையான இடம். அவங்க வந்து அவ்வளோ கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அவன் வந்து தர்மர் வேஷம் போடுவான், ராமர் வேஷம் போடுவான், ராமராகவே மாறிடுவான், தர்மனாகவே மாறிடுவான். அந்த துரியோதனன் வேஷம் போடுற ஒருத்தன் வந்து துரியோதனாகவே வாழ்வான். அதுக்காக வந்து அவன் வந்து அந்த அந்த ஒரு இரவுக்காக ஒரு வருடம் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணுவான். வேலைக்கு போக மாட்டான். அந்த உட்காந்து ராத்திரியும் பகலும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒரு இரவுல அவனுக்கு ஒரு 50 ரூபாய் யாராவது ஒரு பெண் குத்தி விட மாட்டாளா என்கிற பெரிய நம்பிக்கையோடு இருப்பான். நான் வந்து அப்படி ஒரு கலைஞனை பற்றி ஒரு கதை எழுதியிருந்தேன். கோணலூர் ஏழுமலை என்று எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தார். ஒரு பிரமாதமான பர்ஃபார்மர். ஒரு கட்டத்தில் இந்த கூழ் ஊத்துற திருவிழாக்களில் தான் தெருக்கூத்து நடக்கும். இந்த கூழ் ஊத்துற திருவிழா முடிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு இரவு தெருக்கூத்து நடக்கும். மெல்ல விஞ்ஞானம் மாறிக்கொண்டே வருகிறது. உங்களுக்கெல்லாம் அந்த பீரியட் தெரியும்னு நினைக்கிறேன். பல ஊர்களில் கூழ் ஊத்துற திருவிழா முடிந்த பிறகு இப்படியான கலை நிகழ்ச்சிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு டெக்கு எடுத்துன்னு வந்து சினிமா படங்கள் போட ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு சேஞ்ச் தமிழ்நாட்டில். ஏன் ஒரு இலக்கியம் ரொம்ப முக்கியம், ஏன் ஒரு இலக்கியவாதி முக்கியம் என்றால் இதை முழுக்க முழுக்க ஒரு எழுத்தாளன் தான் இந்த உலகத்திற்கு பதிவு செய்து வைக்கிறான். இப்போ நான் டெக்கு வச்சு படம் போடுற பீரியடுன்னு சொல்லும்போது என் எதிரில் உட்கார்ந்து கொண்டு இருப்ப ஒருத்தர் வந்து 1975 என்று குறிப்பிட முடியும். அப்படி ஒரு பீரியட்ல மெல்ல 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 இவர்களுடைய அந்த கூழ் ஊத்துற திருவிழாவுக்கு இந்த தெருக்கூத்து கலைஞர்களை கூப்பிடுவதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க அந்த டெக்கு போட்டு படம் போட ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ பாஞ்சாலி வேஷம் போட்ட ஒரு பெண் நடிகையாக பாஞ்சாலி வேஷம் போட்டவன் செங்கல் சூளையில் செங்கல் சுட போகிறான். கொஞ்சம் பேர் ரிக்ஷா ஓட்ட போகிறார்கள். உள்ளூரில் இருக்க பிடிக்காமல் ஏழுமலை என்கிற அந்த நான் எழுதுகிற அந்த மிகப்பெரிய அந்த தெருக்கூத்து கலைஞன் பெங்களூருக்கு போய்விடுகிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு ஊரில் தெருக்கூத்து கலைஞர்களை தனியாக நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அவங்க வந்து நீட்ட முடி விட்டுருப்பாங்க. ஏன்னா திடீர்னு பெண் வேஷம் போடலாம், பஃபூன் வேஷம் போடலாம், எதுக்கும் அந்த முடி தான் வந்து அவளுக்கு இருக்கும். இப்போ அவன் அங்கே போன பிறகு பெங்களூருக்கு போன பிறகு பெங்களூரில் வந்து அவனை வந்து எல்லாரும் கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க. அவன் மூட்டை தூக்குற வேலை செய்வான். நீ வந்து மூட்டையோடு வச்சு ஒரு ஆட்டம் போடு பார்க்கலாம், துரியோதனன் எப்படா மூட்டை தூக்குவான், இப்படிலாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. அங்கே வாழ முடியாமல் இந்த வாழ்க்கை பிதுக்கி தள்ளிய ஒரு கலைஞனாக மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு ஒரு ராத்திரியோட ராத்திரியாக ஏழுமலை வருவான். கதை நான் எழுதி முடிக்கிற போது அவ்வளவு துக்கம் எனக்கு மேலிட்டது. எங்கள் கிராமங்கள் கலையை இழந்து கலைஞர்களை இழந்து சுடுகாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறதோ என்கிற பதட்டத்தோடு நான் அந்த கதையை எழுதி முடித்தேன். ஏழுமலை உள்ளூருக்கு வந்த பிறகு உள்ளூரில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அவனை சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி துக்கம் விசாரிப்பார்கள். அவனுக்கு அந்த துயரம் பொறுக்க முடியாமல் ஒரு நாள் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கோணலூரிலிருந்து வேளானந்தல் என்கிற ஒரு பக்கத்து கிராமத்துக்கு போய் வயிறு முட்டை நாட்டு சாராயம் குடித்து விட்டு அந்த போதையில் சைக்கிள் ஓட்டி கொண்டு அவனால் அந்த சொந்த ஊர்லேயும் இருக்க முடியாது, வெளியூர்லேயும் போய் வேலை செய்ய முடியாது. அப்படி அலைகழிப்புக்கு ஒரு கலைஞனை இந்த சமூகம் தள்ளிவிடும். அவன் வந்து அந்த பிரிட்ஜு மேலே அந்த சைக்கிளை நிறுத்திவிட்டு எங்கேயோ ஒரு தெருக்கூத்து சத்தம் வருகிறது, இது நம்முடைய பிரம்மையா என்று பார்ப்பான்.
தூரத்தில் ஒரு பெட்ரமாக்ஸ் லைட் எரிந்து கொண்டிருக்கும். அந்த போர்டையில் அவன் தள்ளி தள்ளி சைக்கிளை விட்டுட்டு கிட்ட போய் பார்ப்பான். பார்த்தா ஒரு 10-15 கிராமத்து இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து தெருக்கூத்து பயிற்சி ஒத்திகை நடந்து கொண்டிருக்கும். ஒரு ஆள் வாத்தியாராக அவர்களுக்கெல்லாம் ஒத்திகை நடத்தி கொண்டிருப்பார். டெக்கு போட ஆரம்பித்து விட்டார்கள். தெருக்கூத்தை நிராகரித்து விட்டார்கள். கிராமங்களில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாம் வெளியேறி விட்டார்கள் என்கிற ஒரு தருணத்தில் கலை மறுபடியும் ஒரு பெட்ரமாக்ஸ் லைட் வெளிச்சத்தில் துளிர்க்க ஆரம்பிக்கிறது. இவன் ஒரு இருட்டிலிருந்து அந்த ஒத்திகையை பார்த்து கொண்டே இருப்பான். அடவுகள் என்று சொல்வார்கள், ஸ்டெப்பு போடுறத தெருக்கூத்தில் அடவு என்று சொல்வார்கள். ஒருவன் அடவை தப்பு தப்பாக போடுவான். உடனே இவன் ஒரு பிசாசு மாதிரி உள்ளே குதித்து, என்னடா பிராக்டிஸ் பண்றீங்க, அடவே தப்புடா என்று இவன் ஆடி காண்பிப்பான். ஒரு சன்னதம் வந்தவன் மாதிரி ஏழுமலை ஆடி முடித்து கீழே விழுவான். எல்லாரும் யாரோ குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றான் என்று பார்ப்பார்கள். ஆனால் அந்த ஆட்டம் சொல்லிக் கொடுக்க வந்த வாத்தியார் மட்டும் அவனை பார்த்து, குடிச்சிட்டு வரல, இவர் தான் ஏழுமலை வாத்தியார், இவருடைய காலை தொட்டு கும்பிட்டுங்கடா என்று சொல்லுவான். பல பேர் அவனுடைய மயக்கம் தெளிவதற்காக தண்ணி எடுத்துக்கொண்டு வருவதற்காக ஓடினார்கள் என்று அந்த கதை முடியும். நண்பர்களே, கலை என்பது, கலைஞன் என்பவன் இந்த உலகத்தினுடைய, இந்த தேசத்தினுடைய, நம்முடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற சொத்தாக அவன் மதிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறான். ஆனால் பொருளாதார ரீதியான வசதிகளோடு அவன் இல்லை என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தொடர்ந்து தன்னுடைய சக மனிதர்களாலும் எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் வெற்றியடைந்த மனிதர்களால் கலைஞர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டு கொண்டே இந்த உலகத்தில் வருவதை பார்க்கிறார்கள். எனக்கு தொடர் சங்கரநாராயணன் பேசின அந்த புலிக்கலைஞன் என்கிற கதையில் அந்த பிரமாதமான இடம் ஒன்று இருக்கும். அவன் அந்த காதர் சார் சம்சாரம் விட்டு போயிடுச்சு சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், தனியாக கிடக்கிறேன் சார், எனக்கு யாரும் இல்லை சார் சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி புலியாவே மாறுவான். இவங்க எல்லாரும் அந்த ரூம்குள்ளே இருந்து டே டே அப்படின்னு சொல்லும் போதே ஃபேன் கிட்ட போயிடுவான். ஃபேனுக்கும் அவனுக்கும் 1 இன்ச்சு தூரம் தான் இருக்கும். ஒரு புலியாக உருமி மாறி அப்படியே ஃபேன் கிட்ட போய் ஃபேனில் அடிபட்டுருவானோன்னு அவங்க எல்லாம் பதறும்போது அப்படியே கீழே விழுவான். அந்த கலைஞர்களுடைய அலைகழிப்பு இருக்குல்ல, பொது சமூகத்திற்கும் கலைஞர்களுக்குமான அலைகழிப்பு இருக்குல்ல, அது இந்த நம்மால் பதிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் வரும்போது கோவில்பட்டிக்கு போனோம். கோவில்பட்டிக்கு போனோடனே கூட வந்த நண்பர்கள் கடல மிட்டாய் வாங்கிக்கலாம், அப்படிதான் ஒவ்வொரு ஊரும் நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. கோவில்பட்டிக்கு போனால் கடல மிட்டாய், சாத்தூருக்கு போனால் சேவு, திருநெல்வேலிக்கு போனால் அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனால் பால்கோவா. சாப்பிட்ற பொருளை வச்சு நம்முடைய எல்லா ஊரின் அடையாளங்களும் நமக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் கோவில்பட்டியில் போய் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதிரில் தான் கி ராஜநாராயணனுக்கு தமிழ்நாடு அரசு அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு மணிமண்டபத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த இடத்துல நின்று கை கட்டி ஒரு நிமிடம் கீராவை நாங்கள் நினைத்து கொண்டோம். உண்மையிலேயே தமிழின் பெருமிதங்களில் ஒன்றாக ராஜநாராயணனுடைய கதைகள் நம்மால் வாசிக்கப்பட வேண்டும். அவருடைய பல கதைகள் திரும்ப திரும்ப தமிழ் சமூகத்தால் வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, ஒரு தமிழ்நாட்டில் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற இடைச்சவல் என்கிற அந்த ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் மட்டும் இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான சாகித்ய அகாடமி விருதை 2 பேர் வாங்கியிருக்கிறார்கள். ஒரு சின்ன கிராமத்தில் கி ராஜநாராயணனும் வாங்கியிருக்கிறார், கு அழகிரிசாமியும் வாங்கியிருக்கிறார். பக்கத்து தெருக்காரர்களாக இருந்த 2 பேர் சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கிறார்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் கி ராஜநாராயணனை விட மனிதர்களுடைய மனதை, மனிதர்களுடைய அருகாமையை, மனிதர்களுடைய இருப்பை இன்னும் ஒரு பங்கு மேலே போய் அழகிரிசாமி பதிவு செய்திருக்கிறார். பல மேடைகளில் திரும்ப திரும்ப நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சாத்தூரிலிருந்து கோவில்பட்டியை ஒரு பஸ்ஸில் கடக்கும் போதோ ஒரு காரில் கடக்கும் போதோ நான் பேசிக்கொண்டே போனவன் அமைதியாகி விடுவேன். ஏனென்றால் எனக்கு ஆந்திராவிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு அம்மாவும் மகளும் பசியின் கொடுமை தாங்க முடியாமல்
அந்த பாதையில் கிடக்கிற ஒரு வெள்ளரி பிஞ்சை எடுப்பதா வேண்டாமா என்கிற மனப்போராட்டத்தில் இருக்கும்போது அதை நம்ம கையில் எடுத்துருவான். எடுத்தா நம்மளை யாராவது என்ன அசிங்கமா நினைப்பாங்களோ என்று நினைக்கிற போது பசிதான் எல்லாவற்றையும் விட முதன்மையானது என்று அந்த அம்மா கையில் எடுத்துருவார். அன்று இரவு யாரோ ஊர் பேர் தெரியாத ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு சர்வரோடு வெறும் 10 ரூபாய்க்காக அந்த அம்மா சோரம் போவார். அந்த பொண்ணு அந்த அம்மாவை பார்த்து கதறுவா, இப்படி பண்ணிட்டியே, நீ ஏன் இப்படி பண்ண, என்ன அனுப்பியிருக்கலாமே என்று சொல்வார். இதெல்லாம் தாங்க முடியாத துயரமாக இதையெல்லாம் கடந்துதான் சாத்தூரிலிருந்து கோவில்பட்டி போன அந்த சாலை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஏன் இந்த உலகத்தில் ஒரு இலக்கியம் முக்கியமானதாக இருக்குது? ஏன் இந்த உலகத்தில் நடக்கிற அரசு திட்டங்களை விட அல்லது பெரிய மாளிகைகளை விட ஒரு பணக்காரனை விட ஒரு கோட்டீஸ்வரனை விட ஏன் திரும்ப திரும்ப இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றால் இலக்கியம் மட்டும்தான் மனிதர்களுக்கு ஞாபகங்களை மீட்டெடுத்து கொடுக்கிறது. உங்களுடைய பால்ய வயதில் இந்த கதையை படிக்கிற போதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய சின்ன வயது ஞாபகம், நீங்கள் உங்கள் சின்ன வயதில் சந்தித்த மனிதர்கள், நீங்கள் உங்கள் சின்ன வயதில் அனுபவித்த வறுமை, இது எல்லாம் நினைவுக்கு வந்தால் அது ஒரு மிகச்சிறந்த கதை என்று அர்த்தம். நண்பர்களே, இந்த ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் என்பது இந்தியாவின் ஒரு பொற்காலம் என்று எனக்கு தோன்றும். ஏனென்றால் ஒரு இதமான குளிர், ஒரு இதமான சூழல், அவ்வப்போது பனி, நாம் இந்தியாவில் தான் இருக்கிறோமா என்கிற அளவுக்கு ஒரு இதமான சூழலை இந்த டிசம்பர் மாதங்கள் நமக்கு தரும். ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் முடிந்தவுடன் அல்லது டிசம்பரிலேயே சென்னை புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. எங்கிருந்து தான் தமிழில் இவ்வளவு பேர் எழுதுவார்களோ என்று ஆச்சரியப்படத்தக்க வகையில் நூற்றுக்கணக்கான அல்ல நண்பர்களே, ஆயிரக்கணக்கான புதிய புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியை முன்வைத்து வெளியே வருகின்றன. அவ்வளவு புத்தகத்தையும் இந்த ஒரு வருடத்தில் ஒரு வாசகனால், எவ்வளவு தீவிரமான வாசகனாலும் படித்து தீர்க்க முடியாது. நான் அப்படி இந்த புத்தக கண்காட்சியை ஒட்டி வந்த ஒரு 4 நாவல்களை படித்து முடித்தேன். இந்த 4 நாவல்கள் சம்பந்தமான வெளியீட்டு விழாக்களிலும் நான் பேசினேன். எனக்கு ஏன் ஒரு மனிதன் ஒரு நாவலை படிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சார், நான் தான் டெப்டி தாசில்தாராக இருக்கேன், நான் டெப்டி கலெக்டராக இருக்கேன், டிஆர்ஓவாக இருக்கேன், எனக்கு நல்ல சேலரி கிடைக்கிறது, எனக்கு நல்ல மரியாதை இருக்கிறது, அப்புறம் எனக்கு பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன். நான் ஒரு நாவலை படிப்பது என்பதும் ஒரு சிறுகதையை வாசித்தும் என்ன ஆகப் போகிறது என்கிற ஒரு பெரிய கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். புதுமைப்பித்தன் தான் இதற்கு மிக அருமையான பதில் சொல்கிறார். நான் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படி என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையா, இதற்கு மேல் ஒரு வாழ்க்கை இல்லையா என்று. நண்பர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஜீவிதம் என்பது மகா அற்புதமான ஒன்றுதான், ஆனால் அது ஒன்றுதான். அந்த ஒரு வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள், நீங்கள் அடைந்த உயரங்கள், நீங்கள் பெற்ற வெளிச்சங்கள் எல்லாம் உங்களுக்கு பதிவாகிறது, அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூர போய் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய மொத்த வாழ்க்கையில் 210 புத்தகங்களை முழுக்க வாசித்து முடித்தேன் என்று நிறைவு கொள்கிற போது 210 பேருடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உலகத்தில் வேறு எந்த பொருளும் இது உங்களுக்கு கொடுத்ததே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அல்லது ஒரு மிகப்பெரிய சன்மானமாக மனிதர்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால் நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை, நான் வாழாத ஒரு வாழ்க்கையை, சாத்தூரிலும் கோவில்பட்டிக்கும் நடுவில் இருந்த ஒரு வறுமையை, ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் ஏற்பட்ட மன போராட்டத்தை ஒரு மனிதன் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்பதுதான் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. நான் இந்த பீரியடில், இந்த டிசம்பர் மாத குளிரில் 4 முக்கியமான நாவல்களை படித்து முடித்தேன். இப்பொழுது வாசிப்பு எப்படி ஆகியிருக்கிறது என்றால், ஒரு செல்போன் இல்லாமல் நம் யாராலும் வாழவே முடியாது என்கிற இடத்திற்கு நாம் எல்லோரும் தெரிந்தோ தெரியாமலோ வந்துவிட்டோம். இதெல்லாம் தப்பு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. வாழ்க்கை அல்லது காலம் நம்ம ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு இடத்திற்கு உந்தி தள்ளுகிறது. நமக்கு செல்போன் இல்லாமல்
நான் உட்பட ஒரு தீவிர வாசகன் உட்பட கையிலேயே செல்போனை பக்கத்திலேயே வைத்து கொண்டுதான் வாசிப்பு என்பது இருக்கிறது. நான் ஒரு முறை சுந்தராம் சாமியுடைய குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் நாவலை வெளியிடுவதற்காக ஜெயகாந்தன் வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்ற போது ஃபர்ஸ்ட் ரோவில் சுல்தான் சார் உட்காந்துக்கிறவர், நான் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை கேட்டபோது ஜெயகாந்தன் இப்படி ஆரம்பித்தார். வாசிப்பு என்பது சங்கீதம் கேட்பது மாதிரி வாசிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார். ஒரு வார்த்தை தான், நான்லாம் அப்படியே ஆடி போயிட்டேன். சங்கீதம் கேட்பது மாதிரி வாசிக்க வேண்டும் ஒரு மனுஷன் சொல்ற. மியூசிக் கேட்டான் எப்படி இருப்ப? இந்த உலகத்தின் சகல இடங்களில் இருந்தும் உன்னை கத்தரித்து கொண்டு நீ எப்படி ஒரு இசையில் கரைந்து போவாயோ அந்த மாதிரி வாசிக்க வேண்டும் என்று ஜெயகாந்தன் சொன்னார். அந்த உரையை, அந்த 1.5 மணி நேர உரையை ஜெயகாந்தன் முடிக்கிற போது துரதிர்ஷ்டவசமாக நான் சங்கீதம் கேட்பது மாதிரி வாசிக்கிறவன் இல்லை என்று அந்த உரையை முடித்தார். நண்பர்களே, நான் இந்த 4 நாவல்களையும் வாசித்து முடிக்கிற ஒரு தருணத்தில் கூட நான் சங்கீதம் கேட்பது மாதிரி வாசிக்கவே முடியவில்லை. நடுவில் செல்போன் அடிக்கிறது, ஏராளமான லௌகீக பிரச்சனைகள் வருகிறது, நண்பர்களுடைய ஃபோன் கால்கள் வருகிறது, நடுநடுவே எனக்கு வெவ்வேறு பிரச்சனைகள் வருகிறது. இதெல்லாம் கூடியதுதான் வாழ்க்கை என்கிற புரிதலோடு இந்த நாவலை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் வாழாத வாழ்க்கையை இன்னொருவன் வாழ்ந்திருக்கிறான், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான் என்கிற புரிதலோடு இந்த நாவல்களுடைய வாசிப்பு எனக்கு இருக்கிறது. நம்மளே புத்தக கண்காட்சிகள் ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த புத்தக கண்காட்சியினுடைய நிறைவில் இந்த மாவட்டத்தில் ஒரு 20 பேர் புதிதாக வாசிக்க துவங்கிவிட்டால் இந்த அரசாங்கம் எடுக்கிற இந்த முயற்சிக்கு ஒரு சின்ன பலன் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எங்கள் பேரெல்லாம் இப்படியெல்லாம் எந்த சலுகைகளும் எந்த கவர்மெண்ட்டும் இந்த சமூகத்திற்கு கொடுக்கவே இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரு புத்தகம் வாங்குவதற்காக சென்னையில் அலையோ அலை என்று அலைந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீட்டு வாசலிலேயே ஒரு புத்தகம், இந்த 30-40 வருடங்களில் நாங்கள் கண்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக, ஒரு சன்மானமாக இந்த விஷயங்களை பார்க்கிறோம். நான் 4 நாவல்களை, நான் எந்த நாவலுடைய கதையும் சொல்ல போவதில்லை. நான் பெரிய கதை சொல்லி என்கிற மமதையோடு ஒரு வார்த்தையும் பேசப் போவதில்லை. 4 நாவல்களின் பெயரையும் அதனுடைய ஆசிரியர்களையும் மட்டும் இந்த வருடத்திற்கான என்னுடைய பங்களிப்பாக உங்கள் முன்னால் தென்காசியில் கைமாற்றி விட்டு போக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதல் நாவல் எவிடன்ஸ் கதீர் என்பவர் எழுதின கருப்பு ரட்சகன் என்கிற ஒரு நாவல். அந்த நாவலின் வெளியீட்டு விழா மதுரையில் நடந்தது. திருமாவளவன் வந்து அந்த நாவலை வெளியிட்டார். நான், வெற்றிமாறன், அப்படி பல பேர் அதில் பங்கெடுத்தோம். அந்த நாவலில் கருப்பு ரட்சகன் என்று அவர் யாரை சொல்லுகிறார் என்றால், ஒரு தலித் கம்யூனிட்டியிலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு மருத்துவராக படித்து உயர்ந்து, ஒரு மருத்துவராக மட்டுமில்லாமல் சமூக பங்களிப்புகளில் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ளுகிற ஒரு பையனை பற்றி தான் அந்த நாவலுடைய மையம் பேசுகிறது. அந்த பையனுடைய பிரசவத்தின் போதே அவருடைய அம்மா இறந்து போகிறார். அவருடைய அப்பா பெரியநாயகம் என்பவர் அந்த பையனை தூக்கி கொண்டு ஒரு பிரான்சில் இருந்து வந்து ஒரு சர்ச்சு நடத்துகிற ஒரு பெங்களூரில் இருக்கிற ஆந்த்ரோ என்கிற ஒரு ஃபாதரிடம் போய் அடைக்கலம் போகிறார். அந்த அப்பா தான், பெரியநாயகம் தான் அந்த சர்ச்சில் எல்லோருக்கும் சமைத்து கொடுக்கிறார். குறிப்பாக அந்த ஆந்த்ரோ என்கிற அந்த பிரெஞ்சு பாதிரியாருக்கு சமைத்து கொடுக்கிறார். சின்ன வயதிலிருந்து அந்த பாதிரியார் இந்த பையனை எடுத்து வளர்க்கிறார். அவர்கள் 2 பேரும், அந்த பையன் வந்து ரொம்ப குட்டியோண்டு வயசுல, 3 வயசுல 4 வயசுல அவரை வந்து ஆந்த்ரோ என்று பெயர் சொல்லி கூப்பிடுவான். அங்கிருந்து அவர்களுடைய உறவு ஆரம்பிக்கிறது. அந்த பையனை டாக்டர் வரையிலும் அவர் தான் படிக்க வைப்பார். டாக்டராக அவருடைய கனவுகள் என்ன ஆனது, இப்படி அந்த நாவல் போய்கொண்டே இருக்கிறது. அந்த நாவலில் அந்த பையனுடைய சொந்த ஊர் வந்து விருத்தாச்சலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். பாண்டிச்சேரியில் அவர்களுக்கு அந்த நாவலுடைய களம் விரிகிறது. நண்பர்களே, ஒரு நாவலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுவது அவர்கள் சொல்ல விரும்புகிற நிலப்பரப்பு, லேண்ட்ஸ்கேப், நிலம். அவர்கள் எந்த நிலத்தை பற்றி குற்றாலத்தை பற்றி விக்ரமாதித்யன் ஒரு கவிதை எழுதியிருக்கார். உங்கள் ஊரை தென்காசியை சேர்ந்தவர் விக்ரமாதித்யன். அருவியை நீர்வீழ்ச்சி என்று யாராவது சொல்லும் போதெல்லாம் மனது படபடக்கிறது என்று ஒரு கவிதை. மனது படபடக்கிறது, அருவியை நீர்வீழ்ச்சி என்று யாராவது சொல்லுகிற போது என்று ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதே மாதிரி
விக்ரமாதித்யன் சென்னையில் போய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, வேலைக்காக, பிழைப்புக்காக தஞ்சமடைய வேண்டி இருக்கிறது. அவர் எழுதுகிறார், குற்றாலத்துக்காரனுக்கு சென்னை கொடுக்கிறது ஒரு பக்கெட் தண்ணீர் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். குற்றாலத்து அருவியில் குளித்த ஒருவனுக்கு சென்னையினுடைய பாத்ரூம்ல ஒரு பக்கெட் தண்ணி வச்சு இதுக்குள்ள குளிச்சு முடி என்று சொல்லுகிற நிர்பந்தம் வாழ்வின் நிர்பந்தம். அதற்குள்ள இதை பாருங்க, இந்த 3 வரி தான். இந்த 3 வரியில் அவர் எதையெல்லாம் சொல்லாமல் விடுகிறார் என்றால், குற்றாலத்தில் குளிச்சு இருந்த ஒருத்தனை வாழ முடியாமல் அது நெட்டி தள்ளி சென்னை மாதிரி ஒரு நெருக்கடியான இடத்தில் போய் தள்ளுகிறது. அங்க ஒரு 3ஆம் தர லாட்ஜில் ஒரு பக்கெட் தண்ணியை கொடுத்து இதில் குளிச்சுட்டு போடா நாயே என்று என்னை சொல்லுகிறது. நான் எப்படி வாழ என்று ஒரு கவிஞன் கேட்கிறான் என்றால், ஒரு கவிஞனோ ஒரு எழுத்தாளனோ எழுதுகிற விஷயத்தை விட எழுதாமல் விடுகிற விஷயம் ஒரு வாசகனுக்கான மிகப்பெரிய இடம் என்று நான் கருதுகிறேன். அன்டோல்ட் ஏரியா என்று எழுத்தாளர்கள் அந்த இடத்தை சொல்வார்கள். எல்லாவற்றையும் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கதைகளிலோ ஒரு நாவலிலோ ஒரு படைப்பிலோ சொல்லிவிடவே முடியாது. அவன் வாசகனுக்கான பல இடங்களை வரிகளுக்கு நடுவில் விட்டு விடுகிறான், பத்திகளுக்கு இடையில் விட்டு விடுகிறான், பக்கங்களுக்கு இடையில் விட்டு விடுகிறான். அந்த இடங்கள் முழுக்க முழுக்க வாசகனுக்கானவை. வாசகன் தன் வாழ்க்கை, வாசகன் தன்னுடைய அனுபவத்தை, ஒரு நுட்பமான வாசகன் தன்னுடைய பால்யத்தை எல்லாவற்றையும் அந்த இடத்தில் வைத்து பொருத்தி பார்த்துக் கொள்ளலாம். அது அப்படித்தான் விக்ரமாதித்யனுடைய அந்த வரிகளை நான் பார்க்கிறேன். அப்படி இந்த கருப்பு ரட்சகன் என்கிற எவிடன்ஸ் கதிர் எழுதின இந்த ஒரு 600-700 பக்கங்கள் உள்ள அந்த நாவலில் முழுக்க முழுக்க ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பின்னணியாக கொண்டு கதிர் அந்த புத்தகத்தை மிக பிரமாதமாக எழுதியிருக்கிறார். நான் கூட அதனுடைய வெளியீட்டு விழாவில் பேசுகிற போது சொன்னேன், இந்த நாவலில் வருகிற எல்லோருமே நல்லவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு உலகம் வாய்ப்பே இல்லை. அது நம்முடைய கற்பனையாக இருக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மிக உயர்ந்த கற்பனை. அப்படி இந்த உலகம் இன்னும் நமக்கு வாய்க்கப்படவில்லை. அந்த நாவலை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அப்படித்தான் இந்த உரை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கருதினேன். அதற்கு அடுத்து நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற விருதுநகரை சேர்ந்த நரன் என்கிற ஒரு, ஏற்கனவே கேசம், சரீரம், இப்படி பல புத்தகங்கள் மூலமாக தமிழ் இலக்கிய உலகத்துக்கு மிக நெருக்கமாக அறிமுகமான நரனுடைய குமாரத்தி என்கிற ஒரு புது நாவல் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், குமாரத்தி என்றால் அதை வேறு மாதிரியும் சொல்லலாம், முதிர்கண்ணி அல்லது திருமணமாகாதவள் என்று சொல்லலாம். நரன் அந்த குமாரத்தி என்கிற நாவலில் கன்னியாஸ்திரிகளின் வாழ்க்கையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். நம்முடைய நார்மல் வாழ்க்கையிலிருந்து சற்று பிசகி வேறொரு உலகத்தில் வாழ்பவர்கள் தான் கன்னியாஸ்திரிகள். அவர்களுக்குள்ளாக நிறைய கனவுகள் இருக்கும், அவர்களுக்குள்ளாக நிறைய காதல்கள் இருக்கலாம், அவர்களுக்குள்ளாகவும் சின்ன சின்ன காமங்கள் இருக்கலாம். இதையெல்லாம் ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் பின்தொடர்ந்து போய் அப்பட்டமாக எழுத முடியும். ஆனால் நரன் அந்த நாவலின் துவக்கத்தில் ஒரு கன்னியாஸ்திரி மடத்திலிருந்து அந்த நாவலை ஆரம்பிக்கிறார். நமக்கு அதுல ஒரு திருடன் தான் அந்த நாவலுடைய மைய பாத்திரமாக இருக்கிறான். அவன் பெயர் கெம்பு. அவன் பக்காவா கிராமத்துல திருட்டுத்தனம் செய்பவன். ஆனால் அவனுடைய உருவம் அப்படியே அச்சு அசல் இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கிறது. அவன் நல்ல தாடி வச்சுக்கிறான், இயேசு மாதிரியே முகம் இருக்கிறது. இந்த கன்னியாஸ்திரி எதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாலோ, யாருக்காக தன்னுடைய வாழ்க்கையில் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒரு மடத்தில் போய் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ, அந்த இயேசுவை ஒரு நாள் ஒரு மாதா கோவிலில் திருடும் போது அவள் சந்திக்கிறார். அவர்கள் 2 பேருக்குள்ளாக ஒரு நட்பு வருகிறது. அது காதல் இல்லை, ஒரு நட்பு வருகிறது. அதற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கெம்பு இவளை இழுத்துக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை பற்றி நரன் எழுதுகிற போது அவன் ஒவ்வொரு முறையும் ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் தங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கிறான். பாழடைந்த வீடு இல்ல, குட்டிச்சவரான வீடுகள், கிணற்றுக்குள்ளாக இறங்குகிறான். கிணற்றுக்குள்ளாக இறங்கி அவன் தீ மூட்டுகிறான். அந்த நெருப்பு எரிகிற போது அந்த நெருப்பு எங்கே எரிகிறது என்று கண்டுபிடித்து அந்த நடுராத்திரியில் அந்த இரவில் அந்த கன்னியாஸ்திரி அமளி போய் அவனை சந்திக்கிறார்.
ஒவ்வொரு முறையும் அவர்கள் சந்திப்பு இப்படி நடக்குது. இந்த நாவலை நான் படித்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு சந்தோஷ் சிச்சிகானம் என்கிற மலையாளத்தில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளருடைய ஒரு கதை ஞாபகம் வந்தது. இந்த கிணற்றுக்குள் வாழ்வது, வாழ்ந்த கிணற்றுக்குள்ளே தேர்ந்தெடுப்பது என்பதே ஒரு அபூர்வமான விஷயமாக இருக்கும். அந்த கதை ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு கதையாக சந்தோஷ் சிச்சிகானம் எழுதியிருப்பார். அந்த கதையில்